எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த பட்ஜெட் 2025. இது உங்களுக்கான சுவாரஸ்யமான அப்டேட். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை அறிவித்திருக்கிறார்கள். இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயீஸ் யாரெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்குது. இந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய டேக்ஸ் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஸ்லாப் ரேட்டில். அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். யூனியன் பட்ஜெட் 2025 பார்த்திங்கன்னா நியூ ரீஜியம் அண்ட் ஓல்டு ரீஜியம். இதில் பார்த்திங்கன்னா நியூ ரீஜியமில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. பார்த்திங்கன்னா 0 to 4 lakhs பார்த்திங்கன்னா டேக்ஸ் நில் கொடுத்துருக்காங்க. 4 to 8 lakhs பார்த்திங்கன்னா 5% ரேட் ஆஃப் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. 8 to 12 lakhs பார்த்திங்கன்னா 10% கொடுத்துருக்காங்க. 12 to 16 பார்த்திங்கன்னா 15% கொடுத்துருக்காங்க. 16 to 20 பார்த்திங்கன்னா 20% கொடுத்துருக்காங்க. 20 to 24 lakhs பார்த்திங்கன்னா 25% கொடுத்துருக்காங்க. 24 lakhs ப்ளஸ் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 30% டேக்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டேக்ஸ் ரிபேட் பார்த்திங்கன்னா அர்லியராக நியூ ரீஜியமில் 7 lakhs இருந்தது. இப்போ அதை ரிவைஸ் பண்ணி 12 lakhsன்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கப்படுது. அதே போல் ஓல்டு டேக்ஸ் ரீஜியமை பொறுத்த வரையில் எந்த ஒரு சேஞ்சஸும் அப்டேட் பண்ணலை. இதனுடைய டேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 0 to 2.5 lakhs நில்லில் இருக்குது. 2.5 lakh to 5 lakh பார்த்திங்கன்னா 5% ஆல்ரெடி ரிமைன் எக்ஸிஸ்டன்ஸ் சேம் அதே தான் இருக்குது. 5 to 10 lakhs 20%, 10 lakhs above 30% அந்த ஸ்லாப் ரேட்ஸ் தான் இருக்குது. எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே இந்த பட்ஜெட்டில் ஓல்டு டேக்ஸ் ரீஜியம் பற்றி எதுவும் பேசப்படலை. ஸோ அதனால் ப்ரீவியஸில் இருக்கிற டேக்ஸ் ஸ்லாபே ஃபாலோ பண்ணப்படும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஓல்டு டேக்ஸ் ரீஜியம் பொறுத்த வரையில் 5 lakhs ரிபேட் கொடுத்துருக்காங்க. அதாவது யாரெல்லாம் 5 லட்சம் வரைக்கும் ஏர்ன் பண்ணுறாங்களோ, லெஸ் தென் 5 lakhs இருக்கிறாங்களோ அவங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா. நான் இப்போ நியூ ரீஜியமில் இதை 12 lakhsன்னு மாற்றிருக்காங்க. ப்ரீவியஸ்லி நியூ ரீஜியமில் 7 lakhs இருந்தது. இந்தியன் ஹிஸ்ட்ரியிலே பார்த்திங்கன்னா இதுதான் முதல் முறையாக அதிகபட்சமான ரிபேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கழிவை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிற எல்லாருக்கும் ஈஸியாக புரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஒரு சாம்பிள் கேல்குலேஷன்ஸ் போட்டிருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா 8 to 50 lakhs வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 8 lakhsக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருந்த டேக்ஸ் ஸ்லாபில் பார்த்தீங்கன்னா 30,000 நம்ம டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். இப்போது நியூவாக ரிவைஸ் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்க டேக்ஸ் ஸ்லாபை கம்பேர் பண்ணால் 20,000 பே பண்ணுற மாதிரி இருக்குது. நெட்டாக பார்த்தீங்கன்னா 10,000 சேவிங்ஸ் மாதிரி வருது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 12 lakhs ஓல்டு டேக்ஸ் ஸ்லாப்ஸில் பார்த்தீங்கன்னா 80,000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நியூ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறத டேக்ஸ் ஸ்லாப்ஸ் அவங்களும் பர்சன்டேஜஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் 60,000 வருது. நெட் சேவிங்ஸ் பார்த்திங்கன்னா 20,000 இருக்கும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அப் டு 12 lakhs 0 அப்படின்ட்டாங்க. நம்ம 60,000 பே பண்ணுற மாதிரி இருக்கிற இது 0 அப்படின்னு பண்ணிட்டாங்க. அதனால் 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. அதனால் 0 ஆகிடும். அதுக்கு மேலே இருக்கிற இதுக்கு டேக்ஸ் அப்ளிகபிள். ஃபார் எக்ஸாம்பிள் 16 lakhs இருந்தால் ஓல்டு இதுக்கு முன்னாடி இருந்த டேக்ஸ் ஸ்லாப் பார்த்திங்கன்னா 1,70,000 நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ரிவைஸ் பண்ண டேக்ஸ் ஸ்லாப் அப்படி பார்த்திங்கன்னா 1,20,000 பே பண்ணுற மாதிரி இருக்குது.
டைரெக்டாக பார்த்தீங்கன்னா 50,000 வந்து சேவிங்ஸ் வந்து வருது. இதே போல் பார்த்தீங்கன்னா 50 lakhsக்கு வந்து நம்ம ஓல்டு ஸ்லாப்பில் பார்த்தீங்கன்னா 11,90,000 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ரிவைஸ் பண்ண ஸ்லாப் அப்படி பார்த்தீங்கன்னா 10,80,000 ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா வந்து 1,10,000 வந்து நம்ம காசு சேவிங்ஸ் பண்ணலாம். அதனால் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பட்ஜெட்னே சொல்லலாம். மிடில் கிளாஸ் இதுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் தெம் எல்லாம் மிடில் கிளாஸ் தான். அதனால் எல்லா ஒரு எம்ப்ளாய்க்கும் இந்த ஒரு பட்ஜெட் வந்து ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்கும். இன்னும் எளிமையாக எல்லோரும் புரிஞ்சிக்கக்கூடிய வரையில் இன்னும் ஒரு டீட்டெயில்டான கேல்குலேஷன் வந்து இங்கே அட்டாச் பண்ணியிருக்கோம். அப் டு 12 லட்சம் வரைக்கும் ஜீரோன்னு சொல்லிட்டீங்க டேக்ஸு. ஓகே, அதுக்கு மேலே இருந்தால் என்ன, எப்படி வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க டேக்ஸை? ஃபார் எக்ஸாம்பிள் 13 lakhs அப்படின்றப்போ 0 to 4 lakhs டேக்ஸ் வந்து நில்லை. 4லேருந்து 8 lakhs வரைக்கும் இருக்கிறதுக்கு வந்து டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 5%. 8லேருந்து 12 வரைக்கும் இருக்கிற இதுக்கு பார்த்திங்கன்னா 10%. 12லேருந்து 16 வரைக்கும் இருக்கிறது பார்த்திங்கன்னா 15%. இப்போ பார்த்திங்கன்னா 13 லட்சத்துக்கான கேல்குலேஷனை பார்த்திங்கன்னா 0 to 4 பார்த்திங்கன்னா 0 போட்டிருப்பாங்க, 0%. 4 to 8 5% போட்டிருப்போம். 8 to 12 10% போட்டிருப்போம். அதுக்கப்புறம் 1 lakh வருது, கரெக்டுங்களா? 12லேருந்து 16 15% இருக்கும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது 1 lakh. அப்படி இந்த ஃபார்முலாவை வச்சு என்ன ஸ்லாப்ஸை வச்சு நம்ம கேல்குலேஷன் பண்ணுறப்போ 75,000 வந்து டேக்ஸ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி வந்து எல்லா கேல்குலேஷன்ஸும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி இங்கே உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து இங்கே காமிச்சிருக்கோம். இது உங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். பார்த்திங்கன்னா அப் டு 25 lakhs வரைக்கும் வந்து டீட்டெயிலாக ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கிறோம். இதை பயன்படுத்தி எல்லோரும் வந்து பெனிஃபிட் அடையும் மாதிரி கேட்டுக்கிறோம். இதே போல் மேலும் சில அப்டேட்டுக்கு வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.